வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் கீர், அதுக்கப்புறம் வெஜிடபிள் பன்னீர் பிரியாணி, அது தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காய தயிர் பச்சடி, அப்புறம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி வெங்காயத்தாளில் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு பாருங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வதங்கிடுது. இப்போ நல்ல பெரிய தக்காளி பெரிய சைஸில் எடுத்துருக்கேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், அப்புறம் உப்பு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம், ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கேரட், ஒரே ஒரு கேரட், பேபிகார்ன் வந்து ஒரு 3 பேபிகார்ன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வந்து புதினாவும் சேர்த்துக்கலாம். இந்த வந்து காய் வந்து நல்லா வதங்கட்டும், அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கேரட் கீர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கேரட்டு, அப்புறம் ஒரு 2 கேரட்டு, ஒரு 4 பாதாம் பருப்பு, 4 முந்திரி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பால் விட்டு. ஸோ இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து இங்கே காய்ச்சி ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடுவோம். நைஸானா வழுமூணாக நல்லா அது மாதிரி அரைச்சின்னு வந்துடுவோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சின்ட்டோம். இப்போ இதை பாலில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இது காய்ச்சின பால் தான், ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட சர்க்கரையும் சேர்த்துருவோம். இது கொஞ்சம் பால் விட்டு அலம்பி விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். ஸ்வீட் வந்து நான் கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த பாலையும் அதில் விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுடைய கேரட் கீர் ரெடி ஆகிடுது. இதை வந்து நல்லா சில் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து காய் நல்லா வதங்கிடுது. கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பேபிகார்ன் நல்லா வதங்கிடுது. ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியா பொடி, அது 1 டீஸ்பூன். இன்னும் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாதம் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து உதிராக வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே சாதம் ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆகிடுது. இந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம உடையாமல் மெதுவாக கலருங்க. அப்படி இதுக்கு மேலாக நெய் கொஞ்சம் விட போகிறோம். அப்புறம் கொத்தமல்லி போட போகிறோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நெய் விட்டுக்கலாம் மேலாக.
நெய் நல்லா 1 ஸ்பூனுக்கு நெய் விடுறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜிடபிள் பன்னீர் பிரியாணி ரெடி. அடுத்தது நம்ம வந்து வெங்காயத்தால் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் கிரேவி பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே மூடி ஓரமாக வச்சுருவோம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஓரமாக வச்சுருவோம். பிரியாணி ரெடி ஆகிடுத்து, அந்த ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வெங்காயத்தால் கிரேவி அது பண்ணிடலாம். எண்ணெய் காயிட்டோம். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தயிர் மிக்ஸ் பண்ணிப்போம். தயிர் பச்சடி வந்து ரெடி ஆகிடுது, ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது வந்து தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சாதம் வந்து நல்லா குழவா வெடித்து வச்சுருக்கேன், நல்லா ஆறிடுத்தது. ஸோ கொஞ்சம் பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். பால் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, பெருங்காயம் வந்து கொஞ்சமாக ஆர்டர் பண்ணால் கூட வந்து அனுப்புவாங்களான்னு. கொஞ்சமாக ஆர்டர் பண்ணால் கூட அனுப்புவாங்க. இது அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, அவங்க நம்பரும் இருக்குது. ஸோ நான் 3மே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது, ஓரமாக வச்சுருவோம். இப்போ வந்து தயிர் சாதமும் ரெடி பண்ணிட்டோமா. அடுத்தது வந்து வெங்காயத்தாள் வந்து கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுருந்தோம், எண்ணெய் காய வச்சுருந்தோம். அதை நல்லா காஞ்செடுத்து சீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தாளில் இருக்குள்ள அந்த வெங்காயம் அது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது அப்புறம் இஞ்சி பூண்டு இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் தனியா பொடி 1 டீஸ்பூன். இதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வெங்காயத்தாள் இருக்குது, அதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். சேர்ந்து கொதி வரட்டும். வெங்காயத்தாளும் நல்லா வதங்கிடுது. ஸோ ரெடி ஆகிடுது. கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயத்தாள் கிரேவி ரெடி ஆகிடுது. ஸோ காலையிலைக்கு வந்து வெஜிடபிள் பன்னீர் போட்ட பிரியாணி, அது தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காய தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் எப்பயும் போல் தயிர் சாதம், அதுக்கு ஊறுகாய் இருக்குது. அதனால் அவ்வளோதான். அதுக்கு தொட்டுக்க காயெல்லாம் எதுவும் பண்ண. காலையிலைக்கு இது கேரட் கீர் பண்ணி வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ எப்போ தோணுதோ, ஜூஸுக்கு பதிலாக எப்போ தோணுதோ வந்து அதை அப்போ குடிச்சுப்போம். மத்தியானத்துக்கு அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயத்தாளில் கிரேவி, அதுவும் இப்போவே நான் பண்ணிட்டேன். வெங்காயத்தாள் கிரேவி இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மிளகா பஜ்ஜி தான் போட போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 3 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக போடுறதா இருந்தால் அப்படியே போடலாம், பட் நிறைய எண்ணெய் பிடிக்கும், அதனால் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியும் போடலாம். பாருங்கள், நம்ம வச்சுருக்கிறதுல வந்து இவ்வளோ தான் சைஸ் இருக்குது, அதனால் நான் வந்து 2 பாதியாக கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். அதே மட்டும் எடுத்துட்டேன், அவ்வளோதான். மிளகா வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து கடலை மாவும் அரிசி மாவும் எடுத்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, மஞ்சப்பொடி கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர், காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் வந்து ஒட்டாது மிளகா மேலே, அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கோல்டன் கலரில் வந்துடுது, எடுத்துடலாம். இதே மாதிரி மற்றதையும் நம்ம பொரிச்சுக்கலாம். நம்மளுடைய மிளகா பஜ்ஜியும் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து ரெசிபி பார்த்துருப்பீங்க, வெஜிடபிள் பன்னீர் பிரியாணி. அது எப்பயுமே நம்ம பண்ணுற மாதிரி தான். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காயத்தாள் கிரேவி பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது. அதனால் அதுவும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சித்ரா முரளிஸ் கிச்சன், ஊர் உலகம் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்குது, 2த்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்.